அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே பல்வேறு சமயங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனை நம்முடைய மனதை போட்டு அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதை நினைத்து 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 பல நேரங்களில் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது இல்லையா? ஏதாவது ஒரு கவலை, குடும்பத்தை நினச்சி அல்லது தொழிலை நினச்சி, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி, அல்லது தனக்கு அமைஞ்சு வாழ்க்கையை நினச்சி, அல்லது தனக்கு கிடைக்க வேண்டியது தப்பிப்போன அந்த நிலையை நினச்சி, இப்படி ஏதோ ஒன்று கடந்த காலமோ அல்லது எதிர்காலமோ நிகழ்காலமோ எதையோ நினச்சி பல நேரங்களில் கவலையிலையும் கஷ்டத்துலேயும் மன பாரத்துலேயும் மனுஷங்களாகிய நம்ம பல நேரங்கள் அப்படி சுற்றிக்கிட்டே வர்றோம். ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? நமக்கு ஒரு இந்த பாரமெல்லாம் தீரத்துக்கான வழி பிறக்காதா? ஒரு நிம்மதி, ஒரு ராகத்து, உடலுக்கு சுகம். நோயினால் எத்தனை நாள் தான் போட்டு நம்ம நொந்துக்கிட்டு இருக்கிறது? எப்போ நமக்கு ஒரு இதிலிருந்து ஒரு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், வழி பிறக்கும், இந்த கவலையெல்லாம் பாரமெல்லாம் எப்போ தீரும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளிரங்கமாக பார்க்கும் பொழுது ஒரு தோற்றம், ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய சிரமத்திலையும் கஷ்டத்தையும் இருக்குன்றத சில நபர்கள் வாய் விட்டு மனம் விட்டு பேசும்பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படியான நிலையிலெல்லாம் இருந்து மாறுவதற்கான சிறந்த வழியை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முழுமையாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹஸரத் சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அவர்களுடைய அந்த அறிவிப்பிலே இது பதிவாகி இருக்கிறது. இந்த செய்தி ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுவை கூப்பிட்டு சொன்னாங்களாம், அலி, உங்களுக்கு நான் ஒரு சில கலிமாக்களை கற்றுக் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை பிடித்திருக்கக்கூடிய கவலை, கஷ்டம், மனபாரம், எதிர்காலத்தை நினச்சி உண்டான அச்சம், கடந்த காலத்தை குறித்து உண்டான கவலை, எல்லாமே நீங்கள் போயிடும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூலியத்தாக்குவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நிச்சயமாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய கவலைகளும் கஷ்டமும் தீரும் இந்த துவாவின் வழியாக, நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல ஒது செய்யுங்க. அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, யார் யாரெல்லாம் கவலையிலும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் வாழ்க்கையினுடைய விரக்தியிலும் இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன செய்யணும்? அதை முதல்ல ஒது செய்யணும். ஒது செஞ்சுட்டு என்ன செய்யுங்க? 2 ரக்காத் தொழுங்க. நஃபிலான தொழுக, நீயத்தெல்லாம் வேண்டாம், நார்மலாட்டு 2 ரக்காத் தொழுங்க. தொழுது முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அதுக்கடுத்து என்ன செய்யுங்க? உங்களால் முடிஞ்சதுன்னா ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையிலே 11 இருந்தாலும் சரிதான், அல்லது 33 இருந்தாலும் சரிதான், ஸலவாத்து சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி இஸ்திக்ஃபார், உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அதான் தெரியும்னா அதையே சொல்லுங்கள். அதை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 33 தடவை. இதெல்லாம் நானாக சொல்கிறது. இந்த ஹதீஸில் வர்றது என்னென்னா, அல்லாஹ்வை ஹம்து செய்யட்டும், புகழட்டும், ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்லட்டும், இஸ்திக்ஃபார் செய்யட்டும் என்று பொதுப்படையாக தான் வருது. நானாக ஒரு எண்ணிக்கை சொல்லுகிறேன். பெரும்பாலும் நாம் தஸ்பீ செய்யும் பொழுது 33 அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ் 30, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 வச்சு, அதே அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ்வை 33 முறை சொல்லுங்கள். குறைந்தபட்சம் 11 அல்லது அதிகபட்சம் 33 தடவை ஸலவாத்து சொல்லுங்கள். அதற்கு பிறகு 33 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த 5 காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு துவா செய்யணும். 5 காரியம் என்ன? ஃபர்ஸ்ட்லையும் சொல்லவா? 1, ஒது செய்யுங்க. 2வது 2 ரக்காத் நஃபில் தொழுங்க. 3வது அல்லாஹ்வை புகழுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அது உங்கள் விருப்பம், எத்தனை தடவை சொல்லலாம். என்னுடைய சஜஷன் 33. அதற்கடுத்து ஸலவாத்து சொல்லுங்க, உங்கள் விருப்பம், எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். என்னுடைய சஜஷன் குறைஞ்சபட்சம் 11, நடுத்தரமானது 33. 5வது இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குறைஞ்சபட்சம் 33 தடவை. அதை விட அதிகமாக செஞ்சீங்கன்னா இல்லை, மாஷா அல்லாஹ், அது பெரிய விஷயம், அது உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறேன்.
இந்த 5 காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை ஓதுங்கள். ஓதினால் உங்கள் கவலைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய மன அழுத்தங்களும் பாரங்களும் வாழ்க்கையில் ஏற்பட்டு போயிருக்கக்கூடிய விரக்தி நிலையும் எல்லாம் மாறிடும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம அன்த தஹ்குமு பைன இபாதிக் ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அல்லாஹ்வே, நீதான் உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே நியாய தீர்ப்பு நாளிலே தீர்ப்பு வழங்குவாய். எந்த விஷயத்திலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்திருந்தார்களோ அதிலெல்லாம் நீ தெளிவான முறையில் நீ வந்து தீர்ப்பை கொடுத்துருவா. இது அந்த முதல் லைனுக்குரிய அர்த்தம். அடுத்து என்ன சொல்லணும்? லா இலாஹா இல்லல்லாஹுல் அல் அலியுல் அலீம். இன்னொருக்கு சொல்றேன், லா இலாஹா இல்லல்லாஹு அல் அலியுல் அதீம். ஒன்று. ரெண்டாவது, லா இலாஹா இல்லல்லாஹு அல் ஹலீமுல் கரீம். மறுபடியும் சொல்றேன், லா இலாஹா இல்லல்லாஹு அல் ஹலீமுல் கரீம். இது ரெண்டாவது. மூணாவது, சுப்ஹானல்லாஹி ரப்பிஸ் ஸமாவாத்தி ஸபஅ வ ரப்பில் அர்ஷில் அதீம். இன்னொருக்கு சொல்றேன், சுப்ஹானல்லாஹி ரப்பிஸ் ஸமாவாத்தி ஸபஅ வ ரப்பில் அர்ஷில் அதீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முடிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்து ஒரு துவா இருக்குது. அல்லாஹும்ம காஷிஃபல் கம் முஃபர்ரிஜல் ஹம் முஜீப தஅவத்தில் முضطرين இதா தஅவுக ரஹ்மானத் துன்யா வல் ஆখিরা வரஹீமஹுமா ஃபர்ஹமனி ஃபி ஹாஜதி ஹாதிஹி பிகதாஇஹா வநஜாஹிஹா ரஹ்மத்தன் துக்னினி பிஹா அர் ரஹ்மத்தின் மன் சிவாக். இவ்வளோதான். நீங்கள் பார்க்கறத பார்த்து தெரியும், என்னங்க அதில் சின்னோண்டு துவா சொல்லி தரீங்க, பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய துவாவை சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. அன்பர்களே, துவா பெரிது சிறிது என்பது இங்கே விஷயம் அல்ல. நம்மளுடைய கஷ்டமும் கவலையும் நம்முடைய மனபாரமும் நீங்க வேண்டும் என்பதுதான் பெருசு. நமக்கு அதை விட பெருசு இருக்காங்க? அதை நீங்கிட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு, எவ்வளோ பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் நமக்கு, எவ்வளோ பெரிய ஒரு மன பாரமும் அழுத்தமும் தீர்ந்தா எவ்வளோ பெரிய ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். அதனால பெரிய துவாவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்கள் நீங்கள் இதை ஓத துவங்கிவிட்டாலே தானாகவே அது மனனமாகிவிடும். நான் முன்னால் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் தனித்தனி வார்த்தைகள், ஒத்தை வார்த்தைகள். பின்னாடி இருக்கக்கூடிய துவா தான் கொஞ்சம் நீளமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்கள் எழுதி எடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனில் தர்றோம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து அதை ஓதுங்க. வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், முறையிடுங்கள். நம்முடைய மனபாரங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் கண்ணீர் விடணும். சொல்லுவாங்களா, அலட்டும் பாவன், அலறதை விடு, அலட்டும் கொஞ்ச நேரம், அழுது முதல்ல அவனுடைய பாரத்தை எல்லாம் தீக்கட்டும். நீங்கள் அழுது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு மனபாரம் நீங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ அழுகை என்பது மனதினுடைய பாரத்தை குறைக்கிறது. எதற்கெல்லாமோ அழகக்கூடிய நாம் வல்ல அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அவனுக்கு முன்னால் இந்த துவாக்களை ஓதி அழுதால் என்ன? நம்முடைய பாரமும் கஷ்டமும் நீங்க வேண்டும் என்று அழுது கேட்டால் என்ன? கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாம் கதறினால் என்ன? நிச்சயமாக செய்வோம். இந்த துவாவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக அலி ரலியல்லாஹுவுக்கு சொல்லிக் கொடுத்த துவா. எனவே கவலையில், கஷ்டங்களில், சிரமங்களில், நெருக்கடிகளில், மனபாரத்தில், வாழ்க்கையின் விரக்தியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவனப்படுத்தி ஓத வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துவா. இன்ஷா அல்லாஹ் முயற்சியுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கவலை இல்லாத மன அமைதியான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.